ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் வந்து லாஸ்ட் இயரில் லிஸ்டான ஐபிஓஸில் என்னென்ன ஐபிஓஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, என்னென்ன ஐபிஓஸ் வந்து மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே சரஸ்வதி சாரி டிப்போர்ட். ஸோ இந்த கம்பெனி வந்து 494 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. உங்களோட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ விட ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 46.6 ரூபாயில் இருக்குது. ஸோ கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 125 ரூபா, அதாவது நியர்பை 52 வீக் லோ கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களோட ஹைன்னு பார்க்குறப்போ 219 ரூபாயில் இருக்குது. உங்கள் லிஸ்டான ப்ரைஸ் வந்து 194 ரூபா. ஸோ ஐபிஓலேருந்து இவங்க கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா -21.9% வந்து நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெஸ்டர்ன் கேரியர்ஸ் லிமிடெட் லாஜிஸ்டிக் ரிலேட்டடான கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியும் பார்த்தீங்கன்னா 1187 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. ஸோ இவங்களோட ஸ்டாக் பியும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பீட ரொம்பவே கம்மியாக இருக்குது. புக் வேல்யூ வந்து 82 ரூபாயில் இருக்குது. கரண்ட்டாக வந்து 116 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட 52 வீக் ஹைன்னு பார்க்குறப்போ 177 ரூபாயில் இருக்குது. ஸோ இதில் வந்து ப்ரொமோட்டர் வந்து 71.9% ஹோல்டிங்கும், அப்புறம் வந்து டிஐஏ வந்து 9.14% ஹோல்டிங்கும், எஃப்ஐ வந்து 4.22% ஹோல்டிங்கும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி லிஸ்டான பிரைஸ் வந்து 171 ரூபாய். கரண்ட்டாக வந்து ஐபிஓ ரிட்டர்ன் பார்க்குறப்போ -33% மைனஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதேமாரி ஆக்மே ஃபின்ட்ரேட் அப்படிங்கிற கம்பெனியும் 341 கோடி கரண்டாக மார்க்கெட் கேப் இருக்குது. அவங்களோட இண்டஸ்ட்ரி பி விட கரண்ட் பி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது. புக் வேல்யூ வந்து 83.6 ரூபாய். ஸோ ஸ்டாக்கோட கரண்ட் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூ விடவே கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 41.6%, டிஐ வந்து 3.11%, எஃப்ஐ வந்து 3.14% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. 135 ரூபா 52 வீக் ஹையாக இருக்குது. லிஸ்டான ப்ரைஸ் வந்து 127 ரூபா. ஸோ ஐபிஓலேருந்து இவங்க கொடுத்துருக்க ரிட்டர்ன் பார்க்குறப்போ -33% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து கேபிட்டல் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 1361 கோடி. ஸ்டாக்கோட பிஇ வந்து 11.3% இருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇக்கு சிமிலராக தான் இருக்கு. புக் வேல்யூன்னு பார்த்தா 261 ரூபாய். கரண்டா ஸ்டாக் வந்து 300 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இவங்களோட 52 வீக் ஹை வந்து 469 ரூபாய். ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து 18.8%, எஃப்ஐ ஹோல்டிங் வந்து 1.3% அண்ட் டிஐஏ வந்து 31.7% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆனது வந்து 430 ரூபாய் லிஸ்ட் ஆச்சு. ஸோ ஐபிஓல இருந்து இவங்க கொடுத்துருக்க ரிட்டர்ன் பார்த்தா -35% வந்து நெகட்டிவாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து பாப்புலர் வெஹிக்கிள்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 1114 கோடி. ஸ்டாக்கோட பி வந்து இண்டஸ்ட்ரி பி விட ரொம்பவே கம்மியாக இருக்குது. உங்களோட புக் வேல்யூ வந்து 93 ரூபாய். கரண்ட் ப்ரைஸ் வந்து 156 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட 52 வீக் ஹைன்னு பார்க்குறப்போ 297 ரூபாய் இவங்களோட 52 வீக் ஹையாக இருக்குது. ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து 61.2% ஹோல்டிங்கும், எஃப்ஐ வந்து 14.5% அண்ட் டிஐ வந்து 13.0% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. லிஸ்டான பிரைஸ் வந்து 289 ரூபாய். கரண்ட்டாக வந்து 156 ரூபாய் கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓலேருந்து கொடுத்த ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா -46.9% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. ஸோ என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இபாக் டூரபிள்ஸ். இபாக் டூரபிள்ஸ் வந்து இஎம்எஸ் ரிலேட்டடான கம்பெனி. இவங்களோட மார்க்கெட் கேப் கரண்ட்டாக வந்து 6162 கோடியாக இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பிஇ விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இவங்களோட புக் வேல்யூ வந்து 94 ரூபாயில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கோட லிஸ்டான ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 221 ரூபாய் லிஸ்ட் ஆச்சு. கரண்ட்டாக வந்து 175% வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ்னு பார்க்குறப்போ ஸ்டாக் வந்து 642 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஓரியன்ட் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த கம்பெனி வந்து மார்க்கெட் கேப்பாக வந்து கரண்ட்டாக 2461 கோடி இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பியோட அதிகமாக இருக்குது. ஸோ புக் வேல்யூ வந்து 73.9 ரூபாயில் இருக்குது. இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து 73.2%, எஃப்ஏ வந்து 3.56% அண்ட் டிஐ வந்து 1.20% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. லிஸ்டான ப்ரைஸ்னு பார்க்குறப்போ 288 ரூபாய். கரண்ட்டாக வந்து 591 ரூபாய். அதாவது ஐபிஓ லிஸ்டானதுலேருந்து 179.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் கம்பெனின்னு பார்க்குறப்போ பிரீமியர் எனர்ஜிஸ். பிரீமியர் எனர்ஜிஸோட கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து 58,885 கோடியாக இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ வந்து இண்டஸ்ட்ரி பீட ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர் வந்து 64.2%, எஃப்ஐ வந்து 3.08% அண்ட் டிஐ வந்து 6.71% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. லிஸ்டான பிரைஸ் வந்து 990. அதுக்கப்புறம் இது வந்து 802 ரூபாய் லோ வரைக்கும் போயிட்டு 190.2% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ கரண்டாக ஸ்டாக்கோட பிரைஸ்னு பார்க்குறப்போ 1300 ரூபாய் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கேஆர் அண்ட் ஹீட் எக்ஸ்சேஞ்சர். ஸோ இந்த கம்பெனியும் வந்து கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 4817 கோடியாக இருக்குது. ஸ்டாக்கோட பி வந்து இண்டஸ்ட்ரி பியோட அதிகமாக தான் இருக்குது. ஸோ இவங்களோட ப்ரொமோட்டர் வந்து 70.8% ஹோல்டிங்கும், எஃப்ஐ வந்து 4.05% ஹோல்டிங்கும், டிஐ வந்து 7.36% ஹோல்டிங் வச்சிருக்காங்க. 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 880 ரூபா கிட்ட வந்திருக்கு. 52 வீக்ல வந்து 402 ரூபாய். ஸோ இதோட லிஸ்டான பிரைஸ் வந்து 480 ரூபாய். ஸோ கரண்ட்டாக வந்து லிஸ்ட் ஆனதுலேருந்து இவங்க வந்து 252% வந்து இந்த ஸ்டாக் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருக்கு.
நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து ஜோதி சிஎன்சி ஆட்டோமேஷன். ஸோ இந்த கம்பெனியோட கரண்ட் மார்க்கெட் கேப் வந்து 30,999 கோடியாக இருக்குது. பி வந்து 113, இண்டஸ்ட்ரியை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. ப்ரொமோட்டர் வந்து 62.5%, எஃப்ஐஐ வந்து 5.81%, டிஐஐ வந்து 11% ஹோல்டிங்கும் வச்சிருக்காங்க. ஸோ இதோட 52 வீக் லோனு பார்க்குறப்போ 368 ரூபாய், ஸ்டாக் வந்து கரண்ட்டாக 1363 ரூபா கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து ஐபிஓல இருந்து 313% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இந்த கம்பெனி தான் லாஸ்ட் இயர்ல ஐபிஓல லிஸ்ட் ஆன கம்பெனியில் மேக்ஸிமம் ரிட்டர்ன் கொடுத்த கம்பெனி. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே வந்து இந்த லாஸ்ட் இயரில் என்னென்ன ஸ்டாக்ஸ் வந்து மோசமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எந்தெந்த ஸ்டாக்ஸ்லாம் மேசிவான ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக. ஸோ இதில் நீங்கள் வந்து என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் ஆதரவு தர்றதுக்கு நன்றி. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.